இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனா, உன் அப்பா உன்னை வாழ்த்தலன்னு கவலைப்படுறல்ல? இன்னைக்கே உனக்கு அவர் வாழ்த்து சொல்ல ஒரு வழி இருக்கு. என்னம்மா சொல்ற? அது போட்டியில ஜெயிச்சு கப்பு வாங்கி உன் அப்பா கையில கொடுத்து உங்க ஆசையை நிறைவேற்றிட்டேன்பான்னு நீ சொல்லணும். அப்போ அந்த புவனேஸ்வரி முன்னாடி நான் வாக்கு கொடுத்த மாதிரி என் பொண்ணு ஜெயிச்சு காட்டிட்டா பாத்தியான்னு அவர் தலை நிமிர்ந்து நீ சொல்ல வைக்கணுமா? இது மட்டும் நடந்துட்டா சந்தோஷத்துல அவர் உங்க கல்யாணத்தையும் ஏத்துப்பாரு, உங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்களை நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்குவாரு. நீ எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் தானா? ஜெயிச்சிடுவேல? இது என்ன கேள்வி பெரியம்மா? கோவில்ல வச்சு கேட்டப்பவே தனா ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டாளே. விளையாட போறவ இவ. தன்னோட அப்பா தலை நிமிர்ந்து நிக்கணுங்கிற கடமையும் பொறுப்பும் நம்மள விட இவளுக்கு தானே இருக்கு. தனாக்கு நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்ல பெரியம்மா. கோவில்லையும் சரி இப்பவும் சரி நான் ஜெயிச்சு காட்டுவேம்மா, நீ எனக்கு சொல்லணுமான்னு இவ வாயில இருந்து உற்சாகமா ஒரு பதில் கூட வரலையே. அதான் ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. ஐயோ அத்தை, எந்நேரமும் இவ அப்பா அப்பான்னு உயிரை விடுறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி கிளம்பணும்ல, அந்த பதட்டமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தனா, நீதான் ஒரு வார்த்தை சொல்ல. நான் ஜெயிச்சு காட்டுவேமா. இப்பதாண்டா நிம்மதியா இருக்கு. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு வந்துடுறோம். என்ன வரும் கதிர்? பாய் தனா. பத்திரம், போயிட்டு வரேன். வாங்க அத்தை.